வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகணும், செல்வ வளம் சேர ஆரம்பிக்கணும், பணம் சேர ஆரம்பிக்கணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும், எப்பொழுதுமே வீட்டில் பணவரவு இருக்கணும், பணம் தங்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினத்தை தவற விடாதீங்க. வருடத்தில் ஒரு நாள் தான் வரும் இந்த சுக்கிர ஜெயந்தி. இன்றைய தினம் புரட்டாசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சுக்கிர ஜெயந்தி. இந்த நாளை தவற விடாமல் சர்க்கரையில், அதாவது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம டீ காஃபி சுகர்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சுகரில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் மறைச்சி வைங்க. சர்க்கரையில் மறைத்து வைத்தால் போதுமானது. ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள். இந்த சர்க்கரையும் இந்த ஒரு பொருளும் சேர்ந்து வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட வீட்டில் எப்பொழுதுமே பண வரவு அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், பணம் தங்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் பணம் இல்லை, தங்கலை, இல்லை நம்ம கடனில் இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இரண்டு பொருளுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. சர்க்கரை கூட இந்த ஒரு பொருள் சேர்ந்து இருக்கும் பொழுது சமையலறையில் கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக நம்ம இன்றைய தினம் சுக்கிர ஜெயந்தி, மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாள், வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாள், அவருடைய பிறந்தநாள், சுக்கிர பகவானோட பிறந்தநாள்னால் சுக்கிர ஜெயந்தியை வழிபாடு செய்கிறோம். இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இதை அனைத்து மதத்திலுமே செய்யலாம். ஸோ யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ, நம்மக்கிட்ட பணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஜஸ்ட் இதை ஒரு தடவை செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அது பாட்டுட்டு சமையலில் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பாட்டுட்டு ஒரு வேலையை செய்ய போகிறீங்க. ஸோ இந்த பொருள் சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல பணவசியம் உண்டாகும். ஸோ அந்த பொருள் என்ன, இதை நம்ம எப்படி செய்யணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் நம்ம சுக்கிர ஜெயந்தி அன்று நிலைவாசலில் என்ன தண்ணீர் தெளிக்கணும், அதே மாதிரி வீடு முழுவதுமாகவே அந்த தண்ணீர் தெளிக்கலாம். ஸோ நல்ல மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும், நல்ல ஒரு பணவரவு இருக்கும், வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பதிவில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வீடியோட எண்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். டைம் இருக்குன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இரவு 12 மணிக்குள்ளே அதையும் நீங்கள் செய்து பாருங்கள். ஜஸ்ட்டு தண்ணீர் தான் தெளித்து விட்டாலே போதுமானது. ஸோ இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இல்லை ஒயிட் சுகராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, பிங்க் சால்ட்டாக இருக்கலாம், எந்த சுகராக இருந்தாலும் ஓகே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரில் நீங்கள் இதை மறைச்சி வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு கலர்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளை நிறம் தான். ஸோ இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பண வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதற்கு கூட இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். சர்க்கரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுது வேணால் நீங்கள் தானம் செய்யலாம். ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை இந்த ஒயிட் சுகரோ இதை எறும்புகளுக்கு தினம்தோறும் நீங்கள் தானம் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கர்மா அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய கடன் பிரச்சனையும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். இதையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வெளியே போகும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு பேப்பரில் மடிச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அது அப்படியே மரம் இல்லை மண் பாங்கான இடத்துல தூவி விட்டுட்டு போயிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த சர்க்கரையை 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று நீங்கள் ஆல்ரெடி சமையலுக்கு ஒரு பாக்ஸ் பயன்படுத்திருப்பீங்க, சர்க்கரை டப்பான்னு சொல்லிட்டு, அந்த பாக்ஸ்லையும் இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஏதாச்சும் ஒரு சின்ன கண்ணாடி பவுலோ இல்லைனா கண்ணாடி ஜார் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் செய்யலாம். தனியாக சர்க்கரை கூட இந்த ஒரு பொருளை போட்டு அப்படியே சமையலில் தனியாக வச்சிடலாம் யூஸ் பண்ணாமல். அப்படி இல்லைனா நீங்கள் தினம்தோறும் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த சர்க்கரையிலும் இதை நீங்கள் மறைத்து வைக்கலாம். 2 விதமாகவும் செய்யலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் சமையலறையில் இந்த 2 பொருளும் கட்டாயமாக சேர்ந்துருக்கணும். அப்படி சேர்ந்திருக்கும் பட்சத்தில் உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்காது. பணம் வரதுக்கான வழிகள், அந்த வருமானம், இது எல்லாமே உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக உருவாக ஆரம்பிக்கும். இன்றைய தினம் இப்போ எப்போ செய்யணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யுங்க. இந்த சர்க்கரை கூட நமக்கு தேவையான இன்னொரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பட்டை, சின்னமன். இந்த சின்னமன் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. அதே மாதிரி குபேரர் வசியம் உங்களுக்கு வேணும், குபேரரோட அருள் வேணும்னாலும் இந்த பட்டையை பயன்படுத்தலாம். வீட்டில் பண வரவு வேணும், நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னாலும் இந்த சின்னமன் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த சின்னமன் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணவசியம் ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பட்டை இவ்வளோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ பயன்படுத்துமான இல்லை, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை போதுமானது. ஆனால் ஏன் இந்த சுருள் பட்டை நம்ம பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சுருள் பட்டை, நார்மல் பட்டை எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பட்டையை நீங்கள் பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக உங்ககிட்ட பணவசியம் ஏற்பட தொடங்கும். ஸோ அதனால் பட்டையை நம்ம சரியாக பயன்படுத்த போகிறோம். ஸோ ஒரே ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய அளவுலாம் வேணாம், சின்ன துண்டு பட்டை இருந்தாலே போதுமானது. ஸோ இந்த பட்டையை நீங்கள் இந்த சர்க்கரைக்குள்ளே மறைத்து வைக்க போகிறீங்க. ஸோ வைக்கும் பொழுது யாரும் இல்லாதப்ப நீங்கள் மட்டும் தனியாக இருக்கும் பொழுது பார்த்து வைங்க. வைக்கும் பொழுதே உங்ககிட்ட பணவசியம் ஏற்படணும், வீட்டில் நல்ல ஒரு பணவரவு இருக்கணும், வருமானம் இரட்டிப்பாகணும். இந்த மாதிரி வேண்டிகிட்டே இந்த பட்டையை அப்படியே சர்க்கரைக்குள்ளே மறைத்து வச்சுருங்க. ஸோ இந்த பட்டை அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் அடிக்கடி மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு வருடத்துக்கு
வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றினா கூட போதுமானது தான். ஸோ இந்த பட்டையும் சர்க்கரையும் ஒன்றாக சேர்ந்து உங்கள் சமையல் அறையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணவரவு அப்படின்றது கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூடி போட்ட, ஏன்னா நம்ம ஓப்பனில் வச்சோம் அப்படின்னா எறும்புகள் வரும் அப்படின்றதுனால மூடி போட்ட கண்ணாடி பவுல் இருக்குது, இல்லை கண்ணாடி பாத்திரம் இல்லைனா சில்வர் பாத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அதில் க்ளோஸ் பண்ணி தனியாக ஒரு சின்ன பாக்ஸில் இந்த சர்க்கரையும் பட்டையும் சேர்த்து நீங்கள் அப்படியே தனியாக வச்சிடலாம். இதை பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. ஸோ கொஞ்சமாக சர்க்கரையும் கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டையும் இருந்தாலே போதுமானது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சமையலில் அப்படியே மறைச்சி ஒரு இடத்துல வச்சிடலாம். அப்படி இல்லைனா நார்மலாக நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நம்ம வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சர்க்கரை இருக்குது, இல்லை தனியாக நீங்கள் சர்க்கரை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நீங்கள் பழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எந்த பாக்ஸை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ, இது வந்து சில்வராக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம், எதை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டை மறைச்சி வச்சுருங்க. ஸோ அடுத்து சர்க்கரை காலியாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அதற்கு மேலேயே நீங்கள் சர்க்கரையை புதிய சர்க்கரையும் நீங்கள் கொட்டியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பட்டையை வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் இல்லை 1 வருடத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் மாற்றலாம். ஸோ இந்த பட்டையை வந்து தூக்கி கல்படுதலில் போட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் மாற்றலாம். ஸோ குறிப்பாக இன்றைய தினம் ஏன் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர ஜெயந்தி அப்படின்றது சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நாள். நம்மக்கிட்ட பண வரவு இருக்கணும், நமக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கணும் அப்படின்னாலும் சரி, கடன் அடையணும்னா அதற்கும் கண்டிப்பாக பணம் தேவை இருக்குது. ஸோ அப்படி பணம் வேணும்னா நமக்கு சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த நாளில் இந்த சுக்கிர ஜெயந்தி அன்று நீங்கள் இதை செய்கிறதுனால கண்டிப்பாக சுக்கிரோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் அருளும் ஒன்றாக கிடைக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாள். எந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் இருக்காங்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக சுக்கிர பகவானும் இருப்பாங்க. சுக்கிர பகவான் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. ஸோ அதனால் 2 பேரோட அருளும் ஒரு சேர கிடைக்கும் இந்த நாள் அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாமல் இது புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால பெருமாளுக்கும் உரிய ஒரு மாதம். ஸோ புரட்டாசி வெள்ளி 2வது வெள்ளி ரொம்ப விசேஷமான நாள். சுக்கிர ஜெயந்தியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம தவற விடாமல் இந்த 2 பொருட்களையும் ஒன்றாக வச்சுருங்க. ஸோ எப்போ டைம் இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து வேலைக்கு போயிருக்கீங்க, நைட்டு வரை லேட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இரவு 12 மணிக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு சில நாட்களே உங்களுக்கு வீட்டில் கையில் பணம் தங்குறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த 2 பொருள் சர்க்கரையும் பட்டையும் சேர்ந்து இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை சுக்கிர பகவானுக்கு உரியது, பட்டை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தயாருக்கு உரியது. ஸோ இந்த 2 பொருளும் சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல உங்ககிட்ட பணம் தங்க ஆரம்பிக்கும். அந்த பணத்தின் மூலம் வருகிற பணத்தின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கள் தீர்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதையும் நீங்கள் சரி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து தனியாக வைக்க போகிறீங்க, ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு தனியாக வைக்க போகிறீங்கன்னா கிச்சனில் எந்த இடத்துல வேணால் இங்கே வைக்கலாம். இந்த இடம் அந்த இடம் இந்த திசை அப்படி எதுவுமே கிடையாது. சமையல் அறையில் இருந்தால் மட்டும் போதுமானது. ஸோ நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சர்க்கரை பாக்ஸில் வைக்க போகிறீங்கனாலும் சரி அதற்கும் எந்த ஒரு திசையும் கிடையாது. ஸோ நீங்கள் எப்பொழுதும் போல் கிச்சனில் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுடைய வேலைகளை எப்பொழுதும் போல் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. ஸோ நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களுக்கு நிறையவே பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சின்னமன் பற்றி நிறைய பதிவுகள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த பதிவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.